டைப் கன்வர்ஷன் இன் C++. இந்த டாபிக் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். டைப் கன்வர்ஷனில் 2 டைப்ஸ் இருக்குது. இம்ப்ளிசிட் டைப் கன்வர்ஷன், எக்ஸ்பிளிசிட் டைப் கன்வர்ஷன். 2 டைப்ஸ். டைப் கன்வர்ஷன்னா ஃபஸ்ட்டு என்னது? டைப் கன்வர்ஷன்னா நம்ம ஒரு டேட்டாவை ஒரு டேட்டா டைப் வந்து இன்னொரு டேட்டா டைப்புக்கு மாற்றுறது தான். டு கன்வெர்ட் ஆஃப் டேட்டா ஒன் டேட்டா டைப் டு அனதர் டேட்டா டைப். Explicit type conversion என்னது? This occurs automatically when a value of one type is assigned to a variable of another type. இதை வந்து implicit type conversionனா அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக டேட்டா டைப்பை மாற்றிக்கிறோம் அதுக்கேற்றாப்புல. இதுதான் இம்ப்ளிசிட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இன்டீஜர் a = 5 டபுள் b = a அப்படின்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காக டபுளுக்கு மாறிக்கிறதா? பியோட வேல்யூ என்னது? 5. 5ஓட வேல்யூ 5 அப்போ .00 வந்துடும். அப்போ ஆட்டோமேட்டிக்கலி கன்வர்ஷன் ஃப்ரம் இன்டீஜர் டு டபுள். இதுதான் இம்ப்ளிசிட் டைப் கன்வர்ஷன். எக்ஸ்பிளிசிட் டைப் கன்வர்ஷன்னா என்னன்னு கேட்டால், திஸ் occurs when a programmer uses a cast operator to explicitly convert a value from one type to another type. இது வந்து எக்ஸ்பிளிசிட் டைப் கன்வர்ஷன்னா என்னன்னு கேட்டால், ப்ரோக்ராம் பண்ணையில் அந்த ப்ரோக்ராம் கோடுக்குள்ளே டைப் கன்வர்ஷன் நடக்கும். அதுதான் எக்ஸ்பிளிசிட் டைப் கன்வர்ஷன். அது வந்து ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆகும். இது வந்து அப்படி கிடையாது. ப்ரோக்ராமில் நம்ம கன்வெர்ட்டர்னு கொடுக்கணும் யூஸரான நம்ம. அப்போ தான் அதுதான் எக்ஸ்பிளிசிட் டைப் கன்வர்ஷன். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். டபுள் a = 5.5. இன்டீஜர் b = இந்த இடத்துல இருக்கா ப்ராக்கெட் இன்டீஜர் a. இதுதான் எக்ஸ்பிளிசிட் டைப் கன்வர்ஷன். எக்ஸ்பிளிசிட் டைப் கன்வர்ஷன்னா இதுதான் ஆட்டோமேட்டிக்காக அது கன்வெர்ட் ஆகும். இது வந்து நம்ம தான் கன்வெர்ட் பண்ணணும். இப்போ டபுளில் இருக்க வேல்யூவை இன்டீஜருக்கு மாற்றியாச்சு, அவ்வளோதான். இப்போ வந்து என்னவா மாறிடும்? இன்டீஜர் b = 5 அப்படின்ற மணிக்கு மாறிடும். இந்த எக்ஸ்பிளிசிட் டைப் கன்வர்ஷனுக்கு 4 டைப்ஸ் இருக்குது. ஸ்டாட்டிக் கேஸ்ட், டைனமிக் கேஸ்ட், கான்ஸ்டன்ட் கேஸ்ட், ரீஇன்டர்பிரேட் கேஸ்ட். இவ்வளோதான். That's all type conversion in C++. Thank you.